ஸோ இப்ப ஹேர்ன்னு வரும்போது உங்க ஸ்கின்னும் அதே மாதிரி ரொம்ப க்ளோயிங்கா தான் இருக்கு. பிம்பிள்ஸ் எதுவுமே இல்ல. வீட்ல பண்ணுவேன். வீட்ல எனக்கு மெயினா நான் எப்படி சொல்றேன்னா, சடனா நாளைக்கு நான் எங்கேயாச்சும் போணும், என் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு. எனக்கு உடனே அந்த சாஃப்ட்னஸ் வரணும் அப்படின்னா, நான் பண்றது சிம்பிள் தான். 3ஏ 3 விஷயம். அது ஆக்சுவலா அம்மா எப்பவுமே ரெடி பண்ணியே வச்சுருவாங்க. அரிசி மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள். இது 3மே வந்து மிக்ஸ் பண்ணியே வச்சிருப்பாங்க. அது நான் எப்பவுமே மேக்ஸிமம் ரெகுலரா ஆக்சுவலா நான் போடணும். போட சொல்லுவாங்க. நான் போட மாட்டேன். ரொம்ப சோம்பேறித்தனத்தில அப்படியே விட்டுருவேன். அது குளிக்கும்போதுமே ஃபேஸ்ல வந்து சும்மா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு, நம்ம தண்ணி ஊத்தும்போதே நம்மளுக்கு ஃபேஸ் அந்த சாஃப்ட்னஸ் நல்லாவே தெரியும். அது போக நான் என்ன பண்ணுவேன்னா, டேன் ரிமூவ் பண்ணும்போது தயிர்ல சேர்த்துப்பேன். அந்த பவுடர் தயிர்ல சேர்த்து அப்ளை பண்ணிட்டு, ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். இது ரெகுலரா பண்ற ஒரு ஸ்கின் கேர். இன்னொன்னு என்னன்னா, இப்ப கோல்டு டைம்ன்றதுனால நான் அத பண்றதில்ல. விட்டுட்டேன். இது நெறைய பேர் தெரியும்னு தான் நெனைக்கிறேன். ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா? ஸோ நான் எப்பவுமே ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்தி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜ்ல எப்பவுமே. ஸோ அத வெளில எடுத்து எதனா பேக் போட்டு முடிச்சுட்டு கூட, இதோட எங்க அக்கா என்னோட அக்கா ஒண்ணு பண்ணி குடுப்பா. பீட்ரூட் வந்து நல்லா அரைச்சுட்டு, அத வந்து ஐஸ் கியூப்ல ஊத்தி வச்சுருவா. அதுக்கப்புறம் எடுத்து அந்த ஐஸ் கியூப் நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சம் ட்ரை ஆன உடனே என்ன பண்ணுவேன், ஐஸ் கியூப் அந்த சில் தண்ணீல ஃபேஸ வந்து நல்லா டிப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் 1/4 மணி நேரம் விட்டு எடுப்பேன். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ஸ்கின் வந்து நல்லா கலரா நம்மளுக்கு அந்த ம். டர்ன்லாம் போய் நல்லா க்ளோவா இருக்கும்.